நெகிழ்ச்சியான ஒரு கதையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்துனால அவனோட 20 வருஷ வாழ்க்கையே போயிட்டு மறுபடியும் அந்த வாழ்க்கை மறுபடியும் அவனுக்கு கிடச்சி அவங்க வீட்டோட சேர்ற ஒரு சின்ன கதை தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக கேளுங்க. என்னன்னா, அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒருத்தருங்க. இவர் எங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள இந்த கோழிக்கோட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் மனிதர்களை போல அவரும் ஒரு மலையாளி தான். அந்த ஊரில் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு நல்ல மனிதருங்க. இவருக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு எண்ணத்தோட என்ன பண்ணுறாரு, சவுதி அரேபியாவுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி பறக்கிறாரு. இந்த சவுதி அரேபியாவில் போய் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம், கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு அங்கே போகிறாரு. அவருக்கு என்ன வேலை கிடைக்கிது அப்படின்னா, டிரைவர் வேலை கிடைக்கிது. அங்கே டிரைவர் வேலை மட்டும் இல்லாமல் அந்த ஓனர் வேலை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவருடைய பையன் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இயந்திரம் மூலியமாக தான் சுவாசிக்கவும் முடியும், இன்னொன்று சாப்பாடுமே அந்த வழியாக தான் கொண்டு வர முடியும். ஸோ ரொம்பவே ஒரு நோயால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன். அவனுக்கு சாப்பிடவும் சுவாசிக்கவும் எல்லாமே கழுத்துலேருந்து ஒரு மிஷின் மாதிரி ஒன்று அவனுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. அதையும் பார்த்துக்கிட்டு டிரைவரும் ஓட்டணும் இப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். அவன் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப 2006 டிசம்பர் மாதம் ரஹீம் என்ன பண்ணியிருக்கான், காரை ஓட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கான். சிறுவனை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அந்த சுவாச இதுக்கு பார்த்தீங்களா, அந்த மிஷின் லைட்டாக தளர்ந்து போயிட்டு, அதனால அவனோட மூச்சு விட முடியாமல் அந்த பையன் அங்கே இறந்துடுறாங்க காருக்குள்ளே. இது என்ன, இது அப்துல் ரஹீமுடைய வாழ்க்கையே மாறி போயிட்டு, இது ஒரு விபத்து தான் இருந்தும் அப்துல் ரஹீமோட மொத்த லைஃப்மே க்ளோஸுங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2018 அந்த வருஷத்தில் சவுதி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்குங்க. தன்னுடைய மகனை கடைசி முறையாவது பார்க்கணும் அப்படின்னு அந்த ரஹீமோட வயதான அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, ஊரில் உள்ள கேரளாவில் உள்ளவங்க, அவங்களுடைய வலி ரொம்ப கஷ்டம். அவங்க பார்க்க கூட இல்லை. 2018 இந்த மாதிரி மறந்துடுன்னு சொல்லி அதையும் விதிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, அங்கே இருக்கிற ஒரு சவுதி அரேபியாவில் இருக்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா, சிறுவனோட குடும்பத்தினர் அந்த இருக்காங்க வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களால் நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதுக்காக அவங்க கேட்ட பணம் பார்த்தீங்கன்னா பிளட் மணின்னு சொல்லுவாங்க, ரத்த பணம் அப்படின்னு 34 கோடி. இது என் பையனை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஒரு 10 நாளுமே கொண்டுட்டீங்க, நீங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா 34 கோடி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு அதிசயமாக நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற மலையாளிகள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று சேர்ந்துட்டு தொழிலாளர்கள், மாணவர்கள் அப்படின்னு ஒருத்தரும் தங்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த 34 கோடியை திரட்டினாங்க. நம்ம மலையாளி, நம்மளுடைய கேரளாவை சேர்ந்த ஆளுன்னு ஒரு மாணவர்களும் சேர்ந்து இதை கொடுத்துட்டாங்க. இதோட பலனா என்ன ஆயிடுச்சு, 2024 அந்த மரண தண்டனை என்ன ஆயிடுச்சு, ரத்து செய்யப்பட்டது. ஏன்னா அவங்க மனசு வச்சதுனால முடிஞ்சிருச்சு. சிறைக்காலம் முடிஞ்ச என்ன ஆயிடுது, கடந்த மே 28, 2026 போன மாதம் அன்னைக்கு ரஹீமோட ஊரான அந்த கோழிக்கோட்டுக்கு அவர் சேர்ந்துட்டாருங்க. இந்த 34 கோடியை திரட்டி கொடுத்தவொடனே வந்துட்டாரு. அவருடைய தாய்மையை பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த அழுத தருணம் ஒரு மனித நேயத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி அப்படின்னா, ஒரு விபத்து ஒரு 20 வருஷங்களை பறிக்கலாம், ஆனால் மக்கள் மனசு வச்சா எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணங்க. நம்ம ஒன்று சேர்ந்து நின்னா மட்டும்தான் இங்கே எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது உண்மையான கதை ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த பையனோட 20 வருஷம், அப்துல் ரஹீம்ங்கிற ஒரு பையனோட 20 வருஷம் வீணாக போயிருக்கு. இருந்தும் அந்த அவங்களுடைய ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகனை இழந்துட்டாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க கூட துணைக்கி வந்திருக்கலாம் இந்த மாதிரி பையனை. இருந்தால் ஒரு வேலைக்கு சேர்ந்த அந்த ஒரு மாதத்துலேயே இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை வச்சுட்டு விபத்துனால இறந்தாலும் இந்த ஒரு இஷ்யூனால அவர் இவ்வளோ வருஷ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க அம்மாவோட அவர் சேர்ந்துருக்காருங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ அதான் உங்களுக்கு கன்வே பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.